ரெண்டே 2 ராசி ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஒண்ணு வந்து கும்பம், இன்னொன்னு யாருன்னா குருவுடைய பார்வைங்கிறது 3 சிறப்பு பார்வைகள் இருக்கு. 5, 7, 9. ஸோ இந்த வருடம் அந்த 3 பார்வையும் வாங்கக்கூடிய 3 அதிர்ஷ்டகரமான ராசி லக்கி ஃபெல்லோஸ் யாரெல்லாம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசி மேல குருவுடைய 5ஆம் பார்வை விழுது. 2வது யாருன்னா மகர ராசி. மகர ராசிக்கு குருவுடைய 7ஆம் பார்வை நேரா ஸ்ட்ரைட்டா வச்சு 180 டிகிரில குரு மகரத்தை பார்க்குறாரு. பெரிய சிறப்பு. அதிக சிறப்பு யாருக்கு அப்படின்னா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கிரகம். மனித வாழ்க்கைக்கு 2 கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து யாருன்னா குரு, இன்னொன்னு சுக்கிரன். என்ன காரணம்னா திருமணம் அப்படிங்கறத கொடுக்கறது யாருன்னா From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குரு பயிற்சினால கிடைக்க போற பலன்கள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வைக்கிறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி வணக்கம் இருக்கீங்க? மனு, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். சந்தோஷம். இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி ஆகட்டும், இல்ல தமிழ் வருட பிறப்புக்கான பலன்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னதுல இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்ற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, கரெக்டா சொல்றாங்கம்மா இந்த அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வந்திருந்தாங்க. சோ அதே மாதிரிதான் இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட நிறைய கேட்க போறேன் மேம். அதுல எனக்கு முதல் கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, குருவோட கிரகம் மட்டும் ரொம்ப தனி சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. குரு பார்வை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் என்ன இவ்வளவு ஸ்பெஷலா இருக்குது, ஏன் மேம்? குரு அப்படிங்கிற கிரகம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கிரகம். மனித வாழ்க்கைக்கு 2 கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து யாருன்னா குரு, இன்னொன்னு சுக்கிரன். என்ன காரணம்னா திருமணம் அப்படிங்கறத கொடுக்கறது யாருன்னா சுக்கிரன். சந்தான விருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தை பாக்கியம். ஏன்னா மனித வாழ்க்கையோட பலனே என்ன? சந்ததி விருத்தி. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் ஹியூமன் பீயிங்கோட ஒரு விஷயம். எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைக்கு நான் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும், அந்த குழந்தைய இதுவாக்கணும், என் குழந்தை என்னோட பேரன்னு நான் ஒரு வாரிசை உருவாக்கி என்னோட ஒரு ஜெனட்டிக்கல் ஹையர்ஸை உருவாக்கிக்கிட்டு என்னோட வாழ்க்கை முடியணும். இதுதான் எல்லாருடைய ஒரு லட்சியமுமே. ஸோ அப்பேற்பட்ட குழந்தை பிராப்தத்தை கொடுத்து மனித வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற கிரகம் யாருன்னா குரு. இன்னும் சுருக்கி சொல்லணும்னா எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும்? கௌரவமா வாழணும், நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும். இந்த 3 விஷயத்தையும் கொடுக்கறது யாருன்னா குரு தான். ஒருத்தர் கௌரவமா 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா குரு வளர்த்திருக்கணும். குரு கெட்டு போனவங்களுக்கு தான் இந்த கௌரவ குறைச்சல், ஏதாவது அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, அடிக்கடி முன்னுக்கு வரக்கூடிய முடியாத நிலைமை இதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த குரு பிரகஸ்பதி அப்படிங்கிற கிரகம் உள்ளும் புறமுமே பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறத ஹியூமன் லைஃப்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொரு கேள்வி அழகா கேட்டீங்க, குரு பார்வைக்கு அப்படி என்ன மேம் சிறப்பு? எல்லா கிரகமும் தானே பாக்குது. இப்ப சனி பாக்குறாரு, அப்போ சனி பார்க்கறதெல்லாம் கெடுதல்னு சொல்றோம். குரு பார்த்தா மட்டும் ஏன் நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக்கா சொல்ல போனோம்னா குரு ஜூபிட்டருங்கிற பிளானட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறத சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ நம்ம ஜோதிடம் என்ன சொல்லுது? வேத ஜோதிடம், இந்த அறிவியலுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குரு வந்து ஒரு சுப கிரகம், மாபெரும் ஒளி கிரகம். ஸோ அதோடைய ஒளித்தன்மை அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஜோதிடம் அப்படின்னாலே என்னன்னா ஜோதிடம், ஜோதி அப்படின்னா ஒளியை அடிப்படையா வச்சிருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் ஜோதிடம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒளி கலப்பு, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகம் ஒளியை வாங்குதுன்னா அதை இந்த கிரகத்தால பிரதிபலிக்க முடியும். லைட் ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஜோதிடத்தோட அடிப்படை. அப்போ மாபெரும் ஒரு சுப கிரகமான ஒளி கிரகம் இங்க யாருன்னா குரு. இன்னொரு கிரகம் யாருன்னா பௌர்ணமியை நெருங்குற சந்திரன், பௌர்ணமி சந்திரன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 2 கிரகங்களாலையும் அந்த ஒளித்தன்மையை வந்து கொடுக்க முடிகிற ஒரு காரணத்தினால இந்த 2 கிரகங்களுடைய பார்வைக்கு நல்ல சிறப்புங்கிறது உண்டு. ஸோ அதுல குருவுடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு அதீத சிறப்பு உண்டு. ஏன்னா சந்திரன் கூட பௌர்ணமி அமைப்புக்கு போனா மட்டும்தான் அவருடைய பார்வை நல்லது. குருங்கிற கிரகத்துடைய பார்வை எப்பவுமே நல்லது. அத ஆன்மீக ரீதியா நம்ம சொல்லணும்னா குரு எப்பவுமே தவத்துலதான் இருப்பாரு. ஆழ்ந்த தவ நிலையில இருக்கிறவர் யாருன்னா குரு பகவான். இப்ப கோவில்லே பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும், தீபாரதனை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த திரையை விளக்கும் போது சுவாமி கண் திறப்பாரு அப்படின்னு அந்த திரையை விளக்குறதுக்கு முன்னாடி எல்லா கூட்டம் அலமோதிட்டு இருக்கும். எல்லா தலைகளும் ஒவ்வொருத்தர மறைச்சிட்டு இருப்பாங்க. அது என்ன காரணம்னா, கண் திறக்கும் நேரத்துல நம்மள அந்த கடவுள் பார்த்துட்டாருன்னா அதோடைய பலன் அதிகம். நம்மளே தூங்கி இருந்துச்சு கை இப்படி வச்சு பார்ப்போம். ஏன்னா தூங்கும் போது நம்ம கண்ணு வந்து நிறைய பாசிட்டிவான எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்ப தவநிலையில எப்பவுமே தவத்துல இருக்கிற குரு நம்மளை பார்க்கும்போது அந்த பார்வையில எவ்வளவு ஒரு ஆறாவும் எனர்ஜியும் இருக்கும். ஸோ எவ்வளவு ஒரு தெய்வீகமும் திவ்யமும் நிறைஞ்சிருக்கும். எல்லா இன்னல்களையும் அது போக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் குரு பார்வைக்கு
அத்தனை மகத்தான சிறப்புங்கிறது இருக்கு. மேம் ஆறான்னு சொல்லிட்டீங்க. சோ அந்த குரு பார்வையோட ஆறா வந்து எந்த ஒரு 3 ராசி மேல விழ போகுது? ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த குரு பயிற்சி ஆமா. நடக்கும்னு சொல்றாங்க. சோ அதிர்ஷ்டக்கார அந்த 3 ராசிக்காரங்க யாரு மேம்? கண்டிப்பா. குருவுடைய பார்வைங்கிறது 3 சிறப்பு பார்வைகள் இருக்கு. 5, 7, 9. ஸோ இந்த வருடம் அந்த 3 பார்வையும் வாங்கக்கூடிய 3 அதிர்ஷ்டகரமான ராசி லக்கி ஃபெல்லோஸ் யாரெல்லாம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ம். ராசி மேல குருவுடைய 5ஆம் பார்வை விழுது. ம். 2வது யாருன்னா மகர ராசி. மகர ராசிக்கு குருவுடைய 7ஆம் பார்வை நேரா ஸ்ட்ரைட்டா வச்சு 180 டிகிரில குரு மகரத்த பார்க்குறாரு. பெரிய சிறப்பு. அதிக சிறப்பு யாருக்கு அப்படின்னா, மீன ராசிக்காரங்களுக்கு. என்னங்க இது மீனம் 7 சனி அவங்களுக்கு தானே நடக்குது. அட இருந்தா இருந்துட்டு போட்டுங்க. குரு பார்க்குறாருல்ல. ஓ! மீன ராசியோட சேர்த்து உள்ள இருக்கிற சனியையும் குரு பார்த்து அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டார்ல. குருனா யாரு? சாதாரணமான ஆளா? மீன ராசி இத்தனைக்கும் குருவுடைய சொந்த வீடு. ம். ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அதுவே ஒரு மகத்தான சிறப்பு. அந்த வீட்டுடைய சுப ஆதிபத்தியங்களை அப்படியே எடுத்து செய்யும். சோ உள்ள சனி இருந்தாலும் பரவாயில்ல. சனி பார்வைய குருவுடைய பார்வைய வாங்கின சனி அவருடைய பார்வை கெடுக்காது. ஏன்னா சனி குருவுடைய ஒளிய வாங்கி பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவாரு. சனியே ஒரு இருள் கிரகம். அவர் இருட்டா இருக்க போய் தான் அவர் பார்க்கிற இடங்கள் சூனியமாகுது. ம். அப்ப குருவுடைய ஒளிய வாங்கி சனி பிரதிபலிக்கும் போது சனியுடைய இருள் தன்மை நீங்குது. ஜென்ம சனியில உள்ள பாதிப்புகள் மீன ராசிக்கு விலகுது. இருக்கிற ராசிகள்லயே கொடுத்து வச்சது யாருன்னா மீன ராசி தான். கண்டிப்பா மேம். ஏன்னா கெட்டது நடக்கும்போது அத எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்தம் நல்லது குடுக்கும்போது ராசிக்காரங்க பயங்கரமா இருக்க போறாங்க. மீன கண்டிப்பா ராசிக்காரங்க. கண்டிப்பா கண்டிப்பா சனி பெயர்ச்சிங்கும்போது பாடா படுத்தி எடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப குரு பார்வை படனால அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் இந்த குரு ம். பயிற்சி. மத்த கிரகங்கள் வந்து மத்த ராசிகளுக்கு வந்து கெட்டது பண்ணாலுமே, குரு பகவான் வந்து சில ராசிக்காரங்களுக்கு பாடம் கத்துக் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு சில லெசன்லாம் கிடைக்க போகுது மேம்? 2 ராசி ரொம்ப ம். கவனமா இருந்துக்கணும். ஒண்ணு வந்து கும்பம், ம். இன்னொன்னு யாருன்னா தனுசு. ம். சோ கும்பராசிக்கு 6ல குரு பகவான் ம். வர்றாரு. சோ 6ஆம் இடம் வலுக்குது. சுபகிரகமா குரு வந்து பாக்குற இடங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சாலும் இருக்கிற இடம்ங்கிறது 6ஆம் இடம். சோ கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்கு அதிகமா இருக்கு. சில ஹெல்த் இஷ்யூஸ கொடுப்பாரு. இப்போ 6ல ஒரு சுபகிரகம் இருக்கிறதுக்கும் பாவ கிரகம் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சரியாகக்கூடிய நோய்கள், குணப்படுத்த முடியக்கூடிய நோய்களை சுபகிரகம் கொடுக்கும். சோ குரு சுபகிரகம்ங்கிறதுனால குணப்படுத்தக்கூடிய நோய்கள் தான் வரும். பாவ கிரகம்னா கதையே வேற. லைஃப் ஸ்டைலுக்கே சேலஞ்ச் விடுற மாதிரியான நோய்கள், கட்டுக்கடங்காத நோய்கள், ஜெனட்டிக்கா வரக்கூடிய நோய்கள்லாம் பாவ கிரகங்கள் கொடுத்துரும். சோ சுபகிரகம்ங்கிறதுனால ஒரு ஆறுதல். அதே மாதிரி கடன்கள் வாங்குவாங்க. அதுல வந்து சுப கடன்கள் தான் வாங்குவாங்க. வீடு கட்டுறதுக்கு, வாசல் கட்டுறதுக்குன்னு. ஆனாலும் கடன் கொஞ்சம் அதிகமா போயிடாம பாத்துக்கணும். உற்ற உறவினர்களையே பகைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சோ கொஞ்சம் எதிரிகள் வலுவாவாங்க. 6ஆம் இடத்துல குரு வலுக்கும்போது. தனுசுக்கு என்னன்னா 8ல போய் குரு வந்து வலுக்குறாரு. சோ 8ஆம் இடத்தோட சுப விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். ஏன்னா குரு சுப கிரகம் தான். ஆனாலும் நம்பி ஏமாறுவாங்க. சோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது நூல் இழையில ஏமாறுறது. கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பார்த்துட்டு, தெரிஞ்சும் கண் துடைப்புல ஏமாறுறதுன்னு சொல்லுவோம்ல. அந்த கடைசி நிமிஷத்துல ஏமாறுறது. இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ சுமூகமா, ஸ்மூத்தா ஏமாறுவாங்க சில இடங்கள்ல. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பட் அதிர்ஷ்டம், யோகம்னா 8ஆம் இடத்தோட நல்ல ஆதிபத்தியங்கள் கிடைக்கவே செய்யும். ஓகே, ஓகே மேம். இந்த வருஷத்துல குரு பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது மேம்? ஏன்னா அது திருக்கணிதப்படி ஒண்ணு சொல்லுவாங்க, வாக்கியப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. சோ அது எந்தெந்த டேட்ல நடக்க போகுது மேம்? கண்டிப்பா. நம்மளுடைய பாரம்பரியம், வாக்கியம் அப்படிங்கிறதுனாலும், திருக்கணிதம் வந்து இன்னமும் கொஞ்சம் துல்லியமா இருக்குது. சோ திருக்கணிதத்த ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க. வாக்கியத்த ஃபாலோ பண்ற மக்களும் இருக்கிறாங்க. மே 26ஆம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சிங்கிறது நிகழுது. மிதுனத்துல இருந்து கடகத்துக்குள்ள குரு என்ட்ரி ஆகுறாரு. திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. சோ அதே கடகத்துக்குள்ள மிதுனத்துல இருந்து வரதா ம். பஞ்சாங்கங்கள் சொல்லுது. ஓகே, ஓகே மேம். குரு பெயர்ச்சி நடக்க போறதுனால இந்தியால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது மேம்? சோ இந்திய நாட்டுக்கும் கடக ராசிக்கும் ரொம்ப நெருங்கின ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா கடக அட்சரேகையில தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ அதத்தான் மகர அட்சரேகை, கடக அட்சரேகை அதத்தான் டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு நம்ம சொல்லுவோம். சோ கடக அட்சரேகைக்கு இந்தியாவுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. சோ அந்த கடகத்துல தான் குரு உச்சமாகிறாரு. இந்தியால எப்பவுமே கோல்டுக்கு டிமாண்ட் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா பாரம்பரிய பூமி பாரத பூமி. சோ இங்க வந்து தங்கத்துக்கான மதிப்பு சொத்தை விட கூட. தங்கத்தை வந்து ஒரு தெய்வத்துக்கு நிகரா பார்க்கக்கூடிய ஒரு பூமி தான். தங்கத்துக்கு காரகமான கிரகம் யாருன்னா குரு. ஓ. சோ குரு வலுத்திருந்தாதான் அவங்க கிட்ட கோல்டே ஃபர்ஸ்ட் தங்கும். ம். அப்ப குரு உச்சமாகிற வீடு கடக வீடு. அந்த கடக வீட்டுக்கு நெருங்கிய தொடர்புள்ள இந்திய நாட்டுல அந்த தங்கத்துக்கு அதிகமான ஒரு மதிப்புங்கிறதுமே இருக்கு. இது ஜோதிடம் எவ்வளவு உண்மைங்கிறத பல வகையில பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. சோ கோல்டு ரேட் வந்து கண்டிப்பா அதிகமாகும். ஆல்ரெடி வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. பட் கோல்டு ரேட் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொடும். கோல்ட் ரேட். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மக்களிடையும் டிமாண்ட் குறையாது. டிமாண்ட் என்ன இருந்துட்டே இருக்கும். ரேட்டுனாலும் நாங்க வாங்க ரெடியா இருக்கிறோம்னு மக்களும் கோல்டு வாங்குவாங்க. நிறைய பேர்கிட்ட பொன் பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கைங்கிறது மக்களிடையே உருவாகும். அதே மாதிரி பக்தி பெருகும்.
நிறைய வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து பீப்புள் வந்து எனாக்ட் ஆகக்கூடிய ஒரு இயரா இந்த வருஷம் வந்து இருக்குது. கோயில்களுக்கு நிறைய திருப்பணி செய்யறது, அன்னதானம் செய்யறது, நிறைய பேருக்கு வந்து பக்தி வரும். நான் ஒரு நாத்திகவாதின்னு சொன்னவங்க கூட ஆன்மீகவாதியா மாறக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையுது. கோயில் விழாக்கள்லாம் சிறப்பா நடக்கிறது. இந்தியாவை வந்து மற்ற நாடுகள் வந்து திரும்பி பார்க்கறது ஆன்மீக பூமி தான் ஆல்ரெடி இது. ஸோ கோவில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல மற்ற நாடுகளுடைய அட்ராக்ஷன்ஸை ஈர்க்கிற அளவுக்கு இந்தியாவில் வந்து நிறைய ஒரு ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது நடக்கும். ஓகே ஓகே மேம். ஆடை ஆபரணம் எல்லாமே வாங்குவோம்னு சொல்லிட்டீங்க. மக்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கும் இல்ல அந்த பொருளா இருக்கட்டும் காசா இருக்கட்டும் எல்லாரும் பொங்கி வெளியின்னு சொல்லுவாங்களே மேம், அந்த மாதிரி கிடைக்குமா மக்களுக்கு? சர்வ நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் வீட்டை வந்து குரு பாக்குறாரு இல்லையா? அப்போ மக்கள் நிறையவே பொதுவா இந்த வருஷம் சுப விரயங்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்டிவ் ஸ்பெண்டிங்னு சொல்லுவோம். தேவைக்கு ஸ்பெண்ட் பண்றது, தனக்கு சந்தோஷமான பொருட்களை வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் நிச்சயமா நடக்கும். ஸோ செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா தான் பொதுவா மக்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சினால அமைஞ்சிருக்கு. ஓகே மேம். சூப்பரா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியில தான் இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் யார் யாருக்கு நடக்க போகுது மேம்? ஸோ இதை வந்து பொதுவா வியாழ நோக்கம்னு சொல்லுவோம். இப்போ பேரண்ட்ஸே என்கிட்ட வந்து பொருத்தத்துக்கு கொண்டு வரும்போது என் பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருங்க மேம் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அதை நம்ம வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வியாழ நோக்கம் பொதுவா ராசி மேல பார்வை விழுற ராசிகளுக்குமே நிச்சயமா திருமணம் நடந்துரும். விருச்சிகம், மகரம், மீனம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ கடகத்துக்கு நிச்சயமா வந்து திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்கு. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ஸோ இன்னொரு ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷபம். ரிஷபத்துல வந்து நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். மறுமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமா நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு வந்து குழந்தை பிராப்தத்துக்கான யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 5, 7, 5ஆம் இடம் யாரு? சுக்கிரன். 7ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது குரு. ஸோ 2 பேருமே இந்த குரு பயிற்சி சமயத்துல மே, ஜூன் மாதத்துல சுக்கிரனுமே வலுவா இருக்கிறதுனால நிச்சயமா குழந்தை பிராப்தம், கல்யாணம் இந்த 2க்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. கன்னி ராசிக்காரங்களுமே இதுல அடங்குவாங்க. 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த நான் சொன்ன மாதிரி ரிஷபத்துக்கு மாதிரியே கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு மறுமணம், நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் நிச்சயமா இருக்கு. விருச்சிகத்துக்கும் திருமண யோகங்கள் நல்லா இருக்கு. இத்தனைக்கும் சொந்தத்துல நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறது. காதல் திருமணம், வேற்று மொழி வேற்று மதத்துல ஏதாவது காதல் விவகாரங்கள்ல இருக்கிறாங்கன்னா கூட அது நல்லபடியா முடிஞ்சு திருமணத்துல அமையறதுக்கான யோகம் விருச்சிகத்துக்கும் இருக்கு. மேம் ஓவராலா குரு பெயர்ச்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுல என்ன நல்லதெல்லாம் தரப்போகுது மேம்? குருங்கிறவரே ஒரு சுபகிரகம். குரு என்ன பண்ணுவார்னா ஒளியா இருக்கும்போது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது லைம் லைட்டா ஒவ்வொரு விஷயங்களையும் காட்டி கொடுத்துருவாரு. ஸோ எங்கேயாவது ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வெளியில வந்துடும். ஃபார் சேயிங் கரப்ஷன்ஸ், ஊழல் அப்படிங்கிறது வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா வெளிப்படையாவே நடக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ ஓட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா இந்த கட்சிங்கிறதெல்லாம் பேப்பர் மேகசின்ஸ்ல வர்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஓவரா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு எண்டுக்கு வரக்கூடிய ஒரு வருடம். கரப்ஷன்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் மாட்டுவாங்க. ஸோ அது அரசியலா இருக்கட்டும், இல்ல அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், கரப்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரகசியமா என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்களோ அரசு சம்பந்தமா அவங்க எல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. நீதி நிலை நிறுத்தப்படும். நிறைய பேருக்கு வந்து கோர்ட் கேசஸ் நியாயமா யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், ரெமெடி அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கிறது கண்டிப்பா இந்த வருடம் நடக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்களை வந்து குறிக்கிறது யாருன்னா குரு. அவங்களுடைய கல்வியும் ஒழுக்கமும் மேம்படும். சோ அந்த குழந்தைகள் சம்பந்தமான சட்டங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை எல்லாம் நடக்குது இல்லையா? சோ அது தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல சட்டங்கள் எல்லாம் அரசு வந்து இம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள், அவங்களுடைய பாதுகாப்பு கொஞ்சம் மேம்படும். ஏன்னா நம்ம நியூ இயர்லயே சொல்லியிருந்தோம் குழந்தைங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு. குரு பயிற்சி வந்து ஒரு பாதுகாப்பு அரணா குழந்தைகளுக்கு வருது. ஓகே ஓகே. இந்த கரப்ஷன் சொல்லும்போது அது யாருக்கும் தெரியாம நடக்கிறதாகட்டும், இந்த தப்புங்க வந்து இந்த இருட்டுல நடக்கிறதாகட்டும், இப்படி இருக்கும்போது குரு பார்வை அப்படிங்கிறது ஒளி, இதெல்லாம் படும்போது அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வரும்ன்றத சொல்லியிருந்தீங்க. ஸோ சூப்பரா சொன்னீங்க மேம். ஓவராலா புது பலன் சொல்லிட்டீங்க மேம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் செப்பரேட்டா எங்களுக்கு நிறைய பலன்கள் வேணும். நான் ஒன்னா கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடு போகக்கூடிய
என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றிவாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில். பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.